எப்பவும் போல் என் அன்பு உறவுகளுக்கு அழகான வணக்கம். இப்போ நானும் என் பேரன் என் மருமக இப்போ 3 பேர் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா கூடயே வாங்க. இப்போ சல்லுன்னு பைக்கில் எங்கே வந்திருக்கோன்னா என் மக வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். மக வீட்டில் வந்து இப்படி சாமியெல்லாம் கும்பிட்றாங்களா, என்னடா ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டுருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் இல்லை. இந்த செல்லத்துக்கு என் மக உள்ள பேத்திக்கு பிறந்த நாள். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் குலசாமியை கும்பிட்டுட்டு தான் மற்ற கோயிலுக்கெல்லாம் எப்போவுமே போகணும். ஐதீகம் அதுதான். நாங்கள் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்போவுமே எந்த கோயிலுக்கு போனாலும் குலசாமிக்கு சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச காணிக்கையை தெய்வத்துக்கு முடிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா கோயிலுக்குமே போவோம். நம்ம புள்ள வீடு எப்போவுமே மங்களகரமாக இருக்கணும், மகிழ்ச்சியும் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நானும் சாமியை கும்பிட்டு ஒரு பெரிய மனுஷியாக என் பேத்திக்கு நான் ஒரு திருநீரை வச்சு விட்டு என் பிள்ளைக்கு கையால் சுகத்தை கொடுத்து ஆயுஸ் பழக்க இருக்கணும், ஆரோக்கியமும் கூடவே இருக்கணும் அப்படின்னு சாமியை கும்பிட்டு செஞ்சுட்டு இடையில பார்த்தா கீழே இன்னும் 2 பேரம்பேத்தி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஆண்டவன் முயற்சியில் சகல செல்வாக்கியங்களோட மனக்கவலை எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு போயிடணும். இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறது என் மருமக. அவளுக்கு நான் விபூதி வைக்கிறது தெரியாது. அதனால் நான் வந்து மருமகளுக்கு விபூதி வைக்கல கொடுமைக்காரின்னு நினச்சிடக்கூடாது. இந்தா பார்த்தீங்களா வைக்க போகிறேன். கடைசியில் எல்லாத்துக்கும் வச்சுக்கிட்டாப்பா நானுமே கடைசியில் வைக்கிறேன். இப்போ கிளம்பிட்டோம், கோயிலுக்கு போகிறோம். இப்போ எந்த கோயிலுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னோம்னா திருப்பூரில் இருக்கிற, உங்களுக்கே தெரியும், திருப்பூரில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும், கொங்கணகிரி கோயிலுக்கு தான் நாங்கள் போகிறோம். முருகன் கோயிலுக்கு. குழந்தை பருவத்தோட மகிழ்ச்சி எப்போவுமே கூடவே